எபிரேயர் விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுகாரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோடே கூட சேதம் ஆகாதிருந்தாள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். மத்தேயு 1:5 வாசிப்போம். சல்மோன் போவாசை ராகாபினிடத்தில் பெற்றான். இப்போ வேதம் பெண்களை எப்படி பார்க்கிறது? ஏற்றம் இறக்கம் இருக்கா? ஒரு ராஜான்னா பெண் ஆண் தான் இருக்கணுமா, பெண் இருக்கக்கூடாதா? ஒரு காரியத்தில் முதன்மைன்னா ஆண் தான் இருக்கணுமா, பெண் இருக்கக்கூடாதா? இது வேதம் எப்படி பார்க்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் பயம் இல்லாமல் தைரியமாக உற்சாகமாக தேவனுக்காக நிற்க முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்கள். இப்போ வீடுகளில் யார் தான் ஆட்சி செய்கிறான்னா, பார்ப்பதற்கு ஆண்கள் மாதிரி இருக்கும், ஆனால் பெண்கள் தான். சில ஆலோசனைகளை நிச்சயமாக பெண்கள் கொடுக்குறாங்க ஆண்களுக்குல்ல. சரி, நம்ம விஷயத்துக்கு போவோம். ஹல்லேலூயா. எபிரேயர் 11:31 விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுகாரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோடே கூட சேதமாகாது இருந்தாள். இந்த நாளில் வேதத்தில் குறிப்பிடப்பட்டு நாம் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிற ஒரு ஸ்திரீயினுடைய பெயர் ராகாப். சொல்லுங்களேன் அந்த வார்த்தையை, அந்த பேரை ஒரு தடவை சொல்லுங்களேன், ராகாப். ஹல்லேலூயா. அநேக ஸ்திரீகள் இருக்கிறாங்க. நிறைய பேரை குறித்து நான் சொல்லியிருக்கிறேன். யூத் மீட்டிங்கில் கூட நிறைய பேரை குறித்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன் பிள்ளைகளுக்கு. இப்போ இந்த நாளில் எனக்கு இந்த ரெண்டு கூட ஒரு வாரமாக எனக்கு இருதயத்தை தொட்ட விசேஷமாக இந்த பெண் என்னுடைய இருதயத்தை தொட்டாங்க, இந்த ராகாப். இப்போ நம்ம ராகாப்னு சொல்கிறோம் இல்லையா? சரி, இந்த ராகாப்பை குறித்து இன்னொரு வசனம் மத்தேயு 1:5 சல்மோன் போவாசை ராகாபினிடத்தில் பெற்றான். இது நல்லாயிருக்கும் இந்த வசனம். அடுத்தது இன்னொரு வசனம். இப்போ நம்ம ராகாபை குறித்து தான் நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். யோசுவாவுக்கு போகலாம். நம்ம யோசுவாவில் பார்க்க போகிற அதிகாரங்கள் 2-6 எடுத்துட்டிங்களா? யோசுவா 2 முதல் வசனம். நூனின் குமாரனாகிய யோசுவா சித்தீமிலிருந்து வேவுகாரராகிய 2 மனுஷரை ரகசியமாய் வேவு பார்க்கும்படி அனுப்பி, நீங்கள் போய் தேசத்தையும் எரிகோவையும் பார்த்து வாருங்கள் என்றான். அதுக்கடுத்தது கவனமாக படிப்போம். அவர்கள் போய் ராகாப் என்னும் பெயர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே தங்கினார்கள். இந்த வசனம் ரொம்ப முக்கியம். இவ்வளோ நேரம் நம்ம ராகாப்னு சொல்லிட்டு இருந்தோம்ல, இந்த இடத்துல யோசுவாவில் 2வது அதிகாரத்தில் முதல் வசனத்தில் யோசுவா சொல்லி அனுப்புகிறாராம், நீங்கள் போய் யார்கிட்ட போய் வேவு பார்த்துட்டு வாங்கன்னு சொல்கிறாரு? ராகாப் என்னும் வேசி. இந்த இடத்துல கொஞ்சம் டீப்பாக தெரிஞ்சுப்போம். இந்த ராகாப் எப்படி வேசியாக மாறினாங்க? இவ்வளோ விசேஷமாக இந்த ராகாப்பை குறித்து வேதம் சொல்லியிருக்குதே, இவங்க ஏன் வேசின்னு போட்டுக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த ராகாப் கானான் தேசத்தை சேர்ந்த ஒரு பெண். இவங்களுக்கு குடும்பம் இருக்குது, தாய் இருக்கிறாங்க, தகப்பன் இருக்கிறாங்க, சகோதரர்கள் இருக்கிறாங்க, சகோதரிகள் இருக்கிறாங்க, உறவினர்கள் இருக்கிறாங்க. இந்த கானான் தேசத்தில் என்ன நடக்கும்னா, எந்த குடும்பத்தில் அழகான பெண்கள் சிறு வயதிலே அழகான பெண்களாக இருக்கிற சிறு வயது பிள்ளைகளையே என்ன செய்வாங்கன்னா கொண்டுட்டு போய் கோயிலில் விட்டுறணும். இந்த அழகான சிறு பிள்ளைகள் கோயிலே தான் வளர்க்கப்படுவாங்க. இப்போது இந்த ராகாபும் அழகில் சிறந்தவளாய் பிறந்து விட்டாள். சரிங்களா? பைபிளில் 4 அழகிகள் இருக்கிறாங்க. அதில் ஒரு அழகி தான் யார்? இந்த ராகாப். சிறு வயதில் இந்த ராகாப் என்ன செய்யப்படுறான்னா, தன் குடும்பத்திலேருந்து பிரிக்கப்பட்டு கோயிலில் போய் விடுறாங்க. அங்கே புனித தேவதாசி முறைன்னு சொல்கிறாங்க. அதை அப்படி போய் இவளை கோயிலில் விட்டுறாங்க. கோயிலே வளர்க்கப்பட்டு இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவள் கடந்து வர்றா. ராகாப் கடந்து வரும்போது ஒரு கட்டம் வருது, அவளால் இந்த சூழ்நிலை இருந்தது பிடிக்கல. அவளுக்கு ராகாப்புக்கு பிடிக்கலன்னு உடனே நான் இந்த மாதிரி காரியங்களுக்கு இனிமேல் ஒத்துக்கொள்ள மாட்டேன்னு சொல்லிட்டு பேசி ராஜாவே எதிர்த்து வெளில வரும்பொழுது இதுக்காகத்தான் இந்த இடம், இதுக்காகத்தான் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லும்பொழுது நான் இருக்க மாட்டேன்னு சொன்ன உடனே அவளை தேசத்தை விட்டு வெளியில் வைக்கிறாங்க. அதனால தான் இந்த கானான் தேசத்தில் எரிகோ இருக்கு இல்லையா, எரிகோ பட்டணத்தில் அலங்கத்தில் கொண்டு அவளை வச்சிட்றாங்க. அந்த அலங்கத்துக்குள்ளே இப்போ இந்த அலங்கம்ன்றது எதை குறிக்குது அப்படின்னா, ஒரு சிட்டியோட மெயின் என்ட்ரன்ஸு. ஒரு ஊருக்குள்ளே கொள்ளையிடவோ திருடர்கள் வரும்பொழுது அது வழியாக தான் வருவாங்க. அப்படி வரும்பொழுது அங்கே யார் இருக்கிறாங்களோ அவங்களிடத்தில் இருக்கிற பொருள்கள்லாம் எடுத்துக்கிட்டு அவங்கள கொன்று போட்டுருவாங்க. எப்படியாவது கொலையுண்டு போய் தொலை அப்படின்னு சொல்லி ஒரு தேசத்தால் தான் இருக்கிற ஊரால் வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு தள்ளப்பட்ட பெண் இந்த ராகாப். இதுதான் அவள் எப்படி தேவதாசி, அந்த புனித தேவதாசின்ற இடத்துல அந்த கோயிலில் விக்கிரக கோயிலேருந்து எப்படி வெளியில் வந்தாங்கன்ற ஒரு பேக்ரவுண்டு, ஒரு ஸ்டோரி. அல்லேலூயா. இப்போ நம்ம வசனத்துக்குள்ளே போவோம். இங்கே யோசுவா என்ன சொல்லி கொடுக்குறாருன்னா, தன்னிடத்தில் இருந்த 2 வேவுகாரரை அனுப்புகிறார். அந்த வேசி வீட்டுக்கு ஏன் போகணும்? அப்படி தானே யோசிப்போம். வேசி வீட்டுக்கு ஏன் போகணும்? இப்போ ஒரு 2 காரணங்களை பாருங்கள்.
அவளுடைய வீடு அலங்கத்துக்குள்ளே இருக்குது, அதாவது வெளியில் அந்த தேசத்தினுடைய மெயின் என்ட்ரன்ஸில் இருக்கிறதுனால போன உடனே என்ன செய்யலாம், சட்டுன்னு தேசத்துடைய காரியங்களை தெரிந்து கொள்ளலாம். ஒன்று. ரெண்டாவது, இவங்க எந்த தவறான நோக்கத்திலையும் போகல அப்படின்னு எதை வச்சு சொல்லலாம்னா, 2 பேர் போனாங்களே, அதில் ஒருத்தன் பேர் காலேப்பு, இன்னொருத்தவங்க பேர் பினகாஸ். பிலேயம் பாலாக்கு சபிக்க சொல்லும் பொழுது இஸ்ரேல் ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாதான் அவனோட வாயை திருப்புவார். ஆனால் அந்த பிலேயம் பாலாக்கு அவங்கக்கிட்ட ரகசியமாக என்ன சொல்லுவான்னா, இந்த ஜனங்களை வேசித்தனம் பண்ணும்படியா அப்படி அலோவ் பண்ண சொல்லி நீ சொல்லிட்டேன்னா இவர்கள் அந்த இதில் விழுந்துருவாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இஸ்ரேல் வேசித்தனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நேரத்தில் பினகாஸ் தான் எழும்பி அந்த இடத்துல ஒரு நியாயம் தீர்ப்பு. இந்த நோக்கத்தோடு இவங்க வராங்க, வேவு பார்த்து விஷயம் அறிந்து கொள்றதுக்காக மட்டும்தான் இவங்க 2 பேர் உள்ளே வர்றாங்க. சரிங்களா? இப்போ இந்த வேசி வீட்டுக்கு போகும்படி யோசுவா சொல்கிறார். அதுக்கு அடுத்தது இவங்க தேசத்துக்குள்ளே வந்த உடனே ராஜாவுக்கு இந்த செய்தி போயிடுது. அவன் குறிப்பாக ராகாப் வீட்டுக்கு வந்தான்னு செய்தி போயிடுது ராஜாவுக்கு. போன உடனே ராஜா அரண்மனையிலேருந்து ஆள் அனுப்புகிறாங்க விசாரிக்கும்படியா. அவங்க வரும்பொழுது ராகாப் வீட்டில் உண்மையாலுமே இவங்க 2 பேரும் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. இவன் என்ன செய்கிறா, சட்டுன்னு யாரோ வர்றாங்கன்ன உடனே இவங்களை என்ன செய்கிறா, இவங்களை உள்ளே இருக்கும்பொழுதே இவன் வெளியில் நின்றுடுறான். வேகமாக வெளியில் நின்று விசாரிக்கிறாங்க. 2 பேர் வந்தாங்களே, இங்கே தான் இருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டோன்னே அவ உடனே சொல்கிறா, 4வது வசனம், அந்த ஸ்திரீ அவர் 2 மனுஷரையும் கொண்டு போய் அவர்களை ஒளித்து வைத்து மெய்தான், ஒளித்து வச்சுட்டு வந்து தான் சொல்கிறா, மெய்தான் என்னிடத்தில் மனுஷர் வந்திருந்தார்கள். என்ன சொல்கிறான்னா, ஆமாம் 2 பேர் வந்தாங்க தான், ஆனால் அவள் சுத்தமாக நான் பார்க்கலலாம் சொல்லலை, வந்தாங்க விசாரிச்சுட்டு என்ன செஞ்சாங்க, ஆனால் அவங்க போயிட்டாங்கன்னு சொல்லிடுறான். இந்த பக்கம் தான் போனாங்கன்னு சொல்லி விட்டுறா. உடனே அவங்க கிளம்பி போகிறாங்க. போன உடனே வீட்டை கதவை என்ன செய்கிறா, அவள் அடைத்து விடுகிறாள். இது வசனம், அவள் அவர்களை வீட்டின் மேல் ஏற பண்ணி வீட்டின் மேல் பரப்பப்பட்ட சணல் தட்டைகளுக்குள்ளே மறைத்து வைத்திருந்தாள். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். நம்ம இந்த வேதத்தில் குணசாலியான ஸ்திரீ அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு அதிகாரம் வரும். எங்கே இருக்குது அப்படின்னா நீதிமொழிகள் 31. இந்த நீதிமொழிகள் 31 தான் ஒரு குணசாலியாக இருக்கிற ஒரு பெண் எப்படி இருப்பாள் அப்படின்னு நமக்கு போதிக்குது. இது யார் சொல்கிறாங்கன்னா, பத்சேபால் தன்னுடைய மகனாகிய சாலமோனுக்கு இப்படியெல்லாம் இருக்கிற பொண்ணு தான்ப்பா அவனுக்கு வரணும், பெண்ணுன்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. அப்போது இந்த ராகாப் தன்னுடைய பழைய வாழ்க்கையை விட்டுட்டு நல்லா வாழணும்னு சொல்லி தனியாக தான் இருக்கிறாங்க. இருக்கும் பொழுது அவங்களுக்கு சாப்பாட்டுக்கெலாம் என்ன செய்யணும், காசு வேணும்ல. அப்போ அந்த அம்மா என்ன செய்யுதுன்னா, ஒரு சின்ன வேலை ஒன்று செய்யுது. அந்த வேலை அவள் ஒரு குணசாலியான ஸ்திரீ என்பதை எடுத்து காட்டுகிறது. அது என்ன வேலைன்னா, அந்த இடத்துல சணல் நெய்கிற வேலையை அவள் வீட்டில் என்ன செய்வாளாம், செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களாம். அதுலேருந்து நூல்களை உருவாக்குறது. அதனால தான் சிவப்பு நூல் ஜன்னலில் கட்டி தொங்க விடுன்னு சொல்லும் போது சிவப்பு நூல் அங்கே தான் இருந்தது அவகிட்ட. அவள்கிட்ட இருந்ததே தான் எடுத்து காட்டி விட சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போது இந்த கேரக்டர் அதையுமே பார்ப்போமே. நீதிமொழிகள் 31:13 வாசிங்களேன். ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோடே வேலை செய்கிறாள். பார்த்தீங்களா? இந்த சணல் நூலை தேடி அதை ஆட்டு மயிரோடு கலந்து அவன் என்ன செய்கிறான்னா உற்சாகத்தோட வேலை செய்கிறாங்களாம். இது குணசாலியான ஸ்திரீக்கிட்ட இருக்க வேண்டிய ஒரு கேரக்டர்னு சொல்லி இந்த 31ஆம் அதிகாரத்தில் இருக்குது. அந்த கேரக்டர் யார்கிட்ட இருந்ததுன்னா, இந்த ராகாப் என்ற வேசியிடம் இருந்தது. புரியுதுங்களா? சரி, இந்த அந்த சணலை தயாரிக்கிற அந்த விஷயத்தை சாதாரணமாக யாராலையுமே செய்ய முடியாதான். அதற்கு நல்ல பலன் உள்ளவர்களாக இருக்கணும், அதை தொடர்ந்து செய்ய விருப்பம் உடையவர்களாக இருக்கணும். அப்படி எடுத்து போட்ட உடனே சணல் வந்துடாது. அது ஒரு செடி, அதை கட் பண்ணி காய வச்சு அது நடுவில் கோடு போட்டு உள்ளே இருக்கிற பஞ்சை வெளியில் இழுத்து அதை அடித்து அப்போது அந்த உள்ளே இருக்கிறத உருவி அதை அடிக்க தான் அந்த சணல் என்ன செய்யுமா, சாஃப்டாக ஆகுமா. ஸோ இவ்வளோ ஒரு கடினமான ஒரு வேலையை ஒரு பெண் ஆர்வமாக செய்யணுன்னா அவள் தான் குணசாலியான ஸ்திரீ அப்படின்னு வேதத்தில் சொல்லியிருக்கிற அடிப்படையில் அவளிடத்திலே அந்த குணம் இருந்திருக்கிறது. அல்லேலூயா. சரி, இந்த வேலை செய்து தான் அவள் தன் பிழைப்பை ஓட்டி கொண்டு வந்திருக்கிறாள். மொத்தத்தில் ஒரு பெரிய பிரம்மாண்டமானவள் கிடையாது. தன் தேசத்தாலும் குடும்பத்தாராலும் வெறுக்கப்பட்டவள், ஒதுக்கப்பட்டவள். இன்னொன்று, அவள் வேணும்னு சொல்கிறதுக்கு யாரும் இல்லை. நீ எனக்கு வேணும், அவங்க தாய் தகப்பனும் அம்மா நீ இருந்தாலும் நல்லா இரு, நான் சாப்பாடு மட்டும் உனக்கு கொடுத்து அனுப்புகிறேன் அப்படின்னு எந்த லிங்க்குமே வச்சுக்க முடியாத அளவுக்கு அவள் தனிமைப்படுத்தப்பட்டவளாகவும் எந்த நேரத்துலையும் தன்னுடைய உயிருக்கு கேரண்டி இல்லாத ஒரு வாழ்க்கையை அந்த ராகாப் வாழ்ந்து வந்துட்டுருக்காங்க. பிரைஸ் தி லார்ட். இப்போ அவங்க வீட்டில் இருக்கிற அந்த 2 வேவுகாரர்களையும் என்ன செய்கிறா, அவள் திரும்ப கீழே வராங்க. அவங்க அனுப்பி விடணும் இல்லையா. அவங்க வந்த உடனே அவங்களிடத்துல அவள் சில காரியங்களை சொல்கிறா. என்ன காரியம் சொல்கிறா? 8வது வசனம், அந்த மனுஷர் படுத்துக்கொள்ளும் முன்னே அவள் வீட்டின் மேல் அவர்களிடத்துக்கு ஏறிப்போய், கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும் உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாம் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். அவள் இருந்த இடம் என்ன, அவள் கேள்விப்படுறா. என்ன கேள்விப்படுறான்னா, கர்த்தரை குறித்து கேள்விப்படுறா.
சொல்லுங்களேன். கர்த்தரை குறித்து கேள்விப்படுறார். அவர் என்ன கேள்விப்படுறாருன்னா, கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார். கர்த்தர் நிச்சயமாக இதை ஒப்பு கொடுப்பார்னு சொல்லலை, கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார் அப்படி சொல்கிறார். அப்படின்னா என்னென்னா, அந்த தேவனை குறித்து இருக்கிற அந்த விசுவாசம் அந்த வார்த்தையை கொடுக்கிறது. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருவார்ப்பா அப்படின்னு சொல்லல, அவ கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு சொல்கிறார். உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடிச்சிருக்கிறதுன்னு. இப்போ வந்த 2 பேரை பற்றி அவங்க சொல்லவே வேணாம், இவளுக்கு எல்லாமே தெரியுது. உங்கள் ஜனங்கனாலே எங்கள் தேசத்தில் இருக்க ஜனங்களுக்கெல்லாம் பயம் அப்படின்ற ஒரு காரியத்தை இவ உள்ளேயே போல் அவங்க இங்கேயே எல்லா விஷயமும் அவங்களுக்கு என்ன செய்யுது தெரிய வருது. திகில் பிடித்திருக்கிறது என்றும் உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் அப்படின்னு சொல்கிறான். உங்களை குறித்து ஒரு பயம் அவங்களுக்கு இருக்குது. அதனால் அவங்களுக்கு எப்பவுமே ரொம்ப பயந்து போய் அவங்கெல்லாம் இருந்துட்டுருக்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறேன். அடுத்தது, நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது ஏன் நாங்கள்லாம் பயப்படுறோம், ஏன் ஜனங்களெல்லாம் பயப்படுறாங்கன்னா, கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும் நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். நல்லா கேள்விப்பட்டிருக்காங்க தேசத்தில். ஏன்னா இஸ்ரேல் ஜனங்கள் எரிகோவை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. வந்துக்கிட்டு இருக்கும்போது இவங்க இந்த காரியங்களை குறித்து இந்த கானான் தேசத்துக்குள்ளே இருக்கிறவங்க கேள்விப்படுறாங்க. சாதாரண ஆட்கள் இல்லை அவங்க கடவுள் இவங்க வரணும்னு வழி இல்லைன்னு கடலையே வற்றி போக பண்ணி வெட்டாந்தரையாக்கி இந்த வெட்டாந்தரையில் தன்னுடைய ஜனங்களை நடத்தி வந்த கடவுள் இவங்களுக்கு இருக்கிறார். உங்கள் கடவுளை குறித்த ஒரு பயம் எங்கள் ஜனங்களுக்கு இருக்குது. அடுத்தது 2 பெரிய ராஜாக்களை நாங்களாம் ஏமாத்துறோம், அது குறித்து எங்களுக்கு ரொம்ப பயம் இருக்குது. அப்போது ஜனங்களை பார்த்து பயப்படுற அளவுக்கு பயம்னா எப்படி அவங்களுக்கு பயம் வந்தது? அவர்களை நடத்தி வந்த தேவனை குறித்து ஜனங்கள் அறிந்திருக்கிறாங்க. ஜனங்கள் அறிந்திருந்தாங்களோ இல்லையோ, ராகாப் நன்றாய் அறிந்திருந்தார். நல்ல ஒரு ஆமேன் சொல்லுங்க. அடுத்தது, கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிட்டு, உங்களால் எல்லாருடைய தைரியமும் அற்று போயிட்டு, பலசாலின்னு சொல்கிறவன் கூட என்ன செய்ய முடியல, பலசாலின்னு சொல்ல முடியாத அளவுக்கு பலன் இல்லாமல் போயிட்டாங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும். ஆமாம், இது ஊரில் நினைக்கல, இவ சொல்கிறா. உங்கள் தேவன் தான் உயரே வானத்திலும் கீழே பூமியிலும் தேவன். ஆமேன், ஹல்லேலூயா. இப்போதும் நான் உங்களுக்கு தயவு செய்தபடினால் நீங்களும் எங்கள் தகப்பன் குடும்பத்துக்கு தயவு செய்வோம் என்று கர்த்தர் பேரில் எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுங்க அப்படி சொல்லி கேட்குறா. ஒரு ஆணை எனக்கு நீங்கள் கொடுக்கணும். அது என்ன ஆணை அப்படின்னா, நிச்சயமாக நீங்கள் இந்த தேசத்தை கைப்பற்ற வருவீங்க. இந்த தேசம் உங்கள் கையில் கொடுக்கப்படும் பொழுது நீங்கள் எடுத்தோன்னே என்ன சொல்லணும்? இது அந்த வசனத்தை வாசிப்போம். நீங்கள் என் தகப்பனையும் 13 என் தாயையும் என் சகோதரரையும் என் சகோதரிகளையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோടെ வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்புவிக்கும்படி எனக்கு நிச்சயமான அடையாளத்தை கொடுக்க வேண்டும் என்றாள். அல்லேலூயா. இங்கே யாரெல்லாம் அவள் பட்டியலிட்டு சொல்கிறான்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே தகப்பன், தாய், சகோதரி, சகோதரர்கள், உறவினர்கள், அவர்களுக்கு உள்ள எல்லாவற்றையும் ஜீவனோடு காக்கணும்னு சொல்கிறா. பாதுகாக்கணும், ஜீவனை பாதுகாக்கணும்னு சொல்லி அவள் கேட்டுக்கொள்கிறா அவங்கள்ட்ட. அதில் ஒரு வார்த்தை கூட அவளுக்காக கேட்கலன்னும் பொழுது ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறா. வாழவே விருப்பம் இல்லாமல் அவள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறா. வாழ விருப்பம் இல்லாத ஒரு வாழ்க்கை, என்னத்த அப்படின்னு சொல்லி வாழ்க்கையில் பயங்கர சலிப்பு, ஒரு நோக்கம் இல்லாமல். ஆனால் இப்படி இருக்கிற ஒரு ஸ்திரீ கிட்ட இருந்த ஒரே ஒரு விஷயம்னா, அவள் கர்த்தரை அறிந்தவளா இருந்தாள். ஆமென், ஹல்லேலூயா. சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவங்க போயிடுறாங்க. இவங்க போயிட்டு அங்கே போய் யோசுவா அனுப்புனார் இல்லையா, யோசுவா கிட்ட போய் நடந்த காரியங்கள் எல்லாவற்றையும் ஒன்று விடாமல் சொல்கிறாங்க. இந்த ஸ்திரீயை குறித்து, இந்த வேசி வீட்டுக்கு தானே போன்னு சொன்னார் யோசுவா. அப்போ இந்த இவ என்னென்ன காரியத்தெல்லாம் பேசினாருன்னு சொல்லி யோசுவா கிட்ட சொல்கிறாங்க. சொன்னோடனே அவங்க எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுட்டாங்க. சரி, இப்போது நாள் வருது, 6ஆம் அதிகாரத்துக்கு போவோம். கர்த்தர் யோசுவா கூட இடைபடுறார், யோசுவாவோட பேசுகிறார். நீ ஜனங்களை என்ன செய்யணும்? ஆயத்தப்படுத்தி யோசுவா ஆயத்தப்படுத்திட்டு 6 நாள் என்ன செய்ய, எரிகோ பட்டணத்தை நீங்கள் என்ன செய்யணும்? சுற்றி வரணும். இப்போ தேசம் கானான் தேசம் தான், ஆனால் பட்டணம்னு சொல்லும் போது எந்த பட்டணத்தை குறிக்குதுன்னா எரிகோ பட்டணத்தை. ஏன் அந்த எரிகோன்னு சொல்கிறாங்க, கானான்னு சொல்கிறாங்கன்னா, கானான் தேசம் தான் இந்த எரிகோ பட்டணம் தான் மெயின் என்ட்ரன்ஸு. அதுதான் ஒரு பெரிய மலைச்சுவர் போல் இந்த பட்டணத்தை சுற்றி இருந்தது. இந்த எரிகோ பட்டணம் தான் ஃபேமஸான டாப் மோஸ்ட் சிட்டி இந்த கேனான். இந்த எரிகோ பட்டணத்தில் தான் வேசித்தனம் அதிகமாக இருந்தது. புரியுதுங்களா? தேவனுக்கு விரோதமான காரியங்கள் எல்லாமே இருந்தது. இதனாலேயே யோசுவா கிட்ட தேவன் சொல்லியிருப்பார்,
நீ ஒரு நாளும் இதில் இருக்கிற ஜனங்களை என்ன செய்யக்கூடாது, ஒரு ஆளை கூட வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவார். ஒரு ஆளை கூட வைக்காமல் எல்லாரையும் சங்காரம் பண்ணணும்னு ஏற்கனவே ஆண்டவர் யோசுவா கிட்ட சொல்லியிருப்பார். நீங்கள் அதை நோட் மட்டும் பண்ணிக்கோங்க. உபாகமம் 20 16 to 18 வசனம் வரைக்கும் வாசிச்சிங்கன்னா, நீ சர்வ சங்காரம் பண்ண வேண்டிய பட்டணங்கள் என்னன்னு கர்த்தரே சொல்கிறார். சரிங்களா? இதில் இருக்கிற ஜாதிகள் அதில் வருவாங்க. இந்த 7 ஜாதிகள் இருக்காங்களே, அந்த ஜாதிகள் இந்த வசனத்துக்குள்ளே வருவாங்க. குறித்த நாள் வந்தாச்சு. இப்போது இஸ்ரேலர்கள் கிளம்பிட்டாங்க, தான் இருந்த இடத்துலேருந்து கிளம்பிட்டாங்க. அவங்க கிளம்பி எரிகோ பட்டணத்தை நோக்கி வர்றாங்க. அப்படி வரும்போது ஆட்டு மந்த மாரி குடுகுடுலாம் ஓடிட முடியாது. முதல்ல எந்த கோத்திரம் போகணும், ரெண்டாவது எந்த கோத்திரம் போகணும், மூணாவது எந்த கோத்திரம் போகணும்னு 12 கோத்திரங்களும் அவங்க ஒரு கோத்திரத்துக்கு ஒரு கோத்திரம் இடைவெளி கூட ஒரு 1000 முழம் விடுவாங்களாம் இடையில. ரொம்ப நேர்த்தியாக கர்த்தர் தம்முடைய ஜனங்களை அழைச்சி வருவார். அப்படி வரும் பொழுது முதல்ல எந்த கோத்திரம் வரும்னா யூதா கோத்திரம் வரும். நல்லா சொல்லுங்க ஒரு ஆமென். ஏன் யூதா கோத்திரம்னா இயேசு ராஜா அந்த கோத்திரத்துக்குள்ளே தான் வரணும். இந்த யூதா கோத்திரத்துக்கு அப்போ எரிகோவை வீழ்த்தும் பொழுது இருந்த சேனை தளபதி, அந்த பிரபு, யூதா கோத்திரனுடைய பிரபு யாருன்னா சல்மோன். சல்மோன் சாதாரணவர் இல்லை, யூதா கோத்திரத்துக்கு ஹெட்டு அவர் தான். யூதா கோத்திரத்தின் பிரபு அவர் தான். அவர் தான் அந்த யூதா கோத்திரத்தினுடைய சேனை படை தளபதி. அவர் முன்னாடி வர கொடியை பிடித்து கொண்டு, கொடியை அசைத்து கொண்டு முதல் கோத்திரம் போகுது. புரியுதுங்களா? இப்போ போகும் பொழுது இந்த ஜனங்கள் கொஞ்சம் பேர் இல்லை, 30 லட்சம் பேர் இஸ்ரேல் ஜனங்கள் இல்லையா? 70 பேரா உள்ளே போய் வெளில வரும்போது எவ்வளோ பேர் வராங்க? 30 லட்சம் பேர். மேலேருந்து பார்த்தா தேனீக்கள் கூட்டம் வர்ற மாதிரி யாருக்கு தெரிஞ்சிருக்கு? கானான் தேசத்துலேருந்து பார்க்குறாங்க. ஐயோ இவனோ நம்மளை நோக்கி வர்றாங்களே, நம்ம என்ன செய்யறது சொல்லி வந்ததோட இல்லை. முதல்ல யார் வரா? சல்மோன் கொடியை அசைத்து கொண்டு வர்றாரு. கானான் தேசத்து ஜனங்கள் நல்லா பார்த்துருப்பாங்க, எட்டி எட்டி பார்த்துருந்துருப்பாங்க, ஒளிஞ்சு ஒளிஞ்சு பார்த்துருப்பாங்க. அதில் யாரும் பார்த்துருப்பான்? ராகாப்பும் பார்த்துருப்பாங்க. யாரை பார்த்துருப்பாங்க? சல்மோனை நிச்சயமாக பார்த்துருப்பாங்க. ஏன்? அவர் தான் முதல்ல வர்றார். இப்போ பார்க்கும்பொழுது ஆஹா இவர் தான் இந்த எல்லாருக்கும் ராஜா போல இருக்குன்னு சொல்லி ஜனங்கள் எல்லாம் ரொம்ப பயத்தோடு பார்த்துருப்பாங்க இல்லைங்களா? வந்த ஜனங்க அப்படியே அப்படியே போய் அப்படியே வட்டமாக முற்றுகையிட்டுட்டாங்க. இந்த பட்டணத்தை வட்டமாக நின்றுட்டாங்க. 30 லட்சமும் ரவுண்டு கட்டி நின்றுட்டாங்க. நின்னவங்க இப்போ ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது. கர்த்தர் என்ன போதிக்கிறார்னா 6 நாளும் ஒரு முறை எரிகோ பட்டணத்தை சுத்து. இப்போது கேப்பே கிடையாது. இப்போ நம்ம எல்லாம் வட்டமாக நின்று எப்படி இருக்கோம், அது போல் 30 லட்சம் பேர் அந்த தேசத்தை சுற்றி நிற்கிறாங்க. அப்படியே ரவுண்ட் அடிக்கிறாங்க. அப்படியே என்ன செய்கிறாங்கன்னா 30 லட்சம் பேரும் திரும்ப மறுநாள் சுற்றணும். ஒரு முறை, 3ஆவது நாள் ஒரு முறை, 4ஆவது நாள் ஒரு முறை. உள்ளே இருக்கவனுக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா வந்தவங்க ஏதாவது போருக்கு வருவானாலும் இல்லை, என்னடா இவனை சுற்றி சுற்றி வரானுங்கன்னு சொல்லி உள்ளே இருக்கிறவனுக்கு பைத்தியமே பிடிச்சிருது. 6 நாளும் ஒரு தடவை சுற்றியாச்சு. 7ஆவது நாள் வருது, தான் விக்டரி டே, அதான் இன்னைக்கு. அல்லேலூயா. அப்போது 7ஆவது நாளே ஒரு முறை அல்ல 7 முறை சுற்றி வருகிறார்கள். சுற்றி வந்தவனை எக்காலம் தொனிக்கப்படுகிறது. ஜனங்கள் துதிக்கிறாங்க, தேவனை ஆரவாரத்தோடு துதிக்கிறாங்க. இப்படின்றதுக்குள்ளே பட்டணம் எரிகோ பட்டணம் அப்படியே அந்த மதில் சுவர் இடிஞ்சு கீழே வந்துடுது. ஜனங்கள் உள்ளேருந்து வேடிக்கை பார்த்து இருந்திருப்பாங்க. டமடபடம்னு சத்தம் கேட்டோன்னே காதை அடிச்சிருந்தானே எப்படி என்ன பண்ண இப்படி இருந்திருப்பான்னு தெரியல. ஒரே நேரத்தில் அந்த மதில் சுவர் அப்படி சுற்றுக்கட்டு மதில் சுவரே புதஞ்சு போயிடுச்சு பூமியில். அடுத்தது என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இப்போ நம்ம ஆளுக்கு கொடுத்த ட்ரைனிங் என்னென்னா, இப்போ நம்ம எல்லாரும் வட்டமாக நிற்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பொருள் உள்ளே வச்சுருக்காங்க, யார் முன்னாடி வர்றீங்களா எடுத்துக்கலான்னு தாங்கன்னு வச்சுங்க. அவங்கவுங்க நின்ன இடத்துலேருந்து என்ன செய்வான் உள்ளுக்க ஒடையாரும்ல. அது போல் சுற்றி இருந்த 30 லட்சம் ஜனங்களும் பட்டணத்துள்ள பூந்துட்டாங்க. அவங்களால எங்கேயுமே போக முடியல. அப்படியே சங்காரம் பயங்கரமாக நடக்குது. நடந்துட்டு இருக்கும் பொழுது இந்த பட்டணத்தினுடைய மதில் சுவர் விழுந்தது பாருங்க. அப்படி விழுந்த உடனே இவங்களுக்கு எல்லா இடமும் ஃப்ரீ ஆகிடுச்சு. ஃப்ரீயானோடனே அவங்களுக்கு தெரியாது, காதை முடிச்சு இருந்திருப்பா, இவங்க ஆள் உள்ளே வந்துட்டாங்க. இங்கே உள்ள அப்படி உள்ளே வரும் பொழுது இந்த பட்டணத்தின் மதில் சுவரில் ராகாப் வேசி இருக்காங்க. இந்த அம்மாவுடைய வீடு மட்டும் இடிந்து விழவே இல்லை. BH கேரல் CAROLL அவர் இந்த எரிகோ மதில் சுவரை குறித்து அகழ்வாராய்ச்சி பண்ணி, அதாவது பல வருஷங்களுக்கு முன்னாடி நடந்ததை நிஜமாக இப்படி ஒன்று நடந்ததா அப்படின்னு சொல்லி எல்லாம் நோண்டி கிண்டி பார்க்கும் பொழுது உள்ள இதேமாரி உள்ள புதையுண்டு இருக்கிறத ஆராய்ச்சி பண்ணி சொல்லிட்டாங்க. அவர் பேர் தான் BH கேரல். அவர் கரெக்டாக சொல்லியிருக்கிறார். இந்த அம்மாவுடைய வீடு மட்டும் என்ன செய்யலை, இடிந்து விழவில்லை. இப்போது உள்ள சங்காரம் நடந்துட்டுருக்கு.
இப்போ எல்லாரும் பார்த்தாங்கல்ல, இந்த ராகாப் என்ன செய்திருப்பாங்க, பார்த்துருப்பாங்க. அவ்வளோ ஜனங்களை 30 லட்சம் கூட்டத்தை பார்த்த உடனே உண்மையிலுமே ராகாப்புக்கு என்ன செஞ்சிருக்கணும், ஐயோ இதுலையா வந்து நம்மளை காப்பாற்ற போகிறாங்க, இவ்வளோ பேரில் என்ன செஞ்சிருப்பாங்க, இவங்களே இவன் உள்ளே இருக்கிறவனை காலி பண்ணால் போதுன்னு இருக்கிறான், இதில் நம்மளை எங்கே அந்த 2 பேர் கண்டுபிடிச்சி நம்ம வீட்டை தேடி எப்போயா வந்து இவனை காப்பாற்ற போகிறாங்கன்னு இருக்க சூழ்நிலையில் ஒரு காரியத்தை யோசுவா கூட இருந்த காலேப்பு இந்த பினகா செய்கிறதுக்கு முன்னாடி கர்த்தர் செய்கிறாரு. எரிகோ கோட்டை இடிந்து விழும் பொழுது இவளுடைய வீடு மட்டும் இடிந்து விழாமல் கர்த்தர் இறங்கி பாதுகாக்கிறார். இந்த கானான் தேசத்தை அழிக்கணும் கட்டளை கொடுத்தது யாரு? கர்த்தர். அதே தேவன் அதே தேசத்தில் கொஞ்சம் பேர் மிச்சம் வைக்கிறாரு. ஹல்லேலூயா. அப்போது இவங்க எல்லாரும் உள்ளே வந்து அழித்து கொண்டு இருக்கும் பொழுது எதனால் எரிகோ பட்டணம் விழுந்ததுன்னா, இந்த இஸ்ரேல் ஜனங்கள் தேவனை விசுவாசிக்கிறாங்க. தேவன் சொன்னபடி செஞ்சால் அவர் என்ன சொன்னாரோ அதை செய்திருவார். தேவன் என்ன சொன்னார், நம்ம இந்த எரிகோ பட்டணத்தை சுற்றி வந்து துதிக்கும் பொழுது விழும் அப்படின்னு விசுவாசிச்சாங்க, துதிச்சாங்க, விழுந்துச்சு. அவங்களுடைய விசுவாசம் என்ன? விழணும், எரிகோ கோட்டை விழணுன்றது அவங்க விசுவாசம். இவளுடைய விசுவாசம் என்னன்னா, இவளுக்கு எதுவும் விசுவாசிக்க தெரியாது, ஆனால் இந்த தேவனை தெரியும். அவள் சொன்ன வார்த்தை என்னன்னா, யாருமே சொல்லாத ஒரு வார்த்தை, உயரே வானத்திலும் கீழே பூமியிலும் கர்த்தரை போல ஒரு தேவனை கிடையாதுன்னு ஒரு பெண், ஒரு வேசி பெண் சாட்சி சொல்றான்னா, அவள் எந்த அளவுக்கு இந்த தேவனை பற்றுகிறவளா இருந்திருப்பான். கர்த்தரை குறித்து யார் சொல்லியிருப்பான்? யாருமே சொல்லலை, ஆனால் கேள்விப்படுறா. அந்த ஜனங்களோடு இருக்கிற தேவன் அவ்வளோ பெரிய தேவனா. இவ எந்த ஜனங்க கூடயும் கூடணும்னு நினைக்கல, அந்த தேவனோடு கூடிக்கொள்ளணும்னு நினைக்கிறான். ஹல்லேலூயா. சொன்ன வாக்கின்படி காலேப்பு உடனே யோசுவா இன்ஃபார்ம் பண்றான், மகா பரிசுத்தம் உள்ள தேவன் அவர் கிட்டக்கே போக முடியாது. அப்படி இருக்கிற சூழ்நிலை அவ சொல்றா, எனக்கு பிடிச்சிருக்கு அந்த கடவுள்ன்றா. இப்படி இருக்கிறவங்கள தான் கர்த்தர் தேடுற. உங்க குடும்ப சூழ்நிலை, உங்க பிரச்சனை எப்படி வேணாலும் இருக்கட்டும், உங்களுக்கு கர்த்தரை பிடிக்குதா? அவளுக்கு யாரை பிடிச்சது? கர்த்தர் தாங்க பிடிச்சது. கர்த்தர் தான் பிடிச்சது. அவளை யாருக்கு பிடிச்சது? யூதா ராஜாவுக்கு பிடிச்சிருச்சு. இத்தனோண்டு விசுவாசம் அவளுக்கு. இந்த இருதயத்துக்குள்ள சரீரமெல்லாம் கரைபட்டு போயிருந்தது, ஆனால் இருதயம் சுத்தமாக இருந்தது. தேவனை தரிசிக்கிறா. எப்படி தெரியுமா? இந்த ராஜா இவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்றான். அவன் பழைய வாழ்க்கையை பார்க்கல, எப்படி வேணாலும் இருக்கட்டும், இவளுக்குள்ளே இருக்கிற தேவனை பற்றக்கூடிய அந்த விசுவாசம் என்னை கட்டி இழுக்கிறதுன்னு உன்னை நான் கட்டிக்கிறேன்றான். ஹல்லேலூயா. யாரு? ராஜா கல்யாணம் பண்ணிக்கிறேன்றான். ஒரு கோத்திர தலைவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இப்போ அவள் வாழ்க்கையை யோசித்து பாருங்க. கனவு காண முடியாது, இது மாதிரிலாம் ஓவர்லேயும் ஓவர். கல்யாணமே அவளுக்கு ஆயிருக்காது, அப்படியே இறந்து போக ஒருத்தவளுக்கு ஒரு புது வாழ்வை கொடுக்கிறவர் இந்த தேவன். யாரு கொடுத்தாரு தெரியுங்களா? ஒரு வேசி பெண்ணு. அன்னைக்கு அவ என்னைக்கு அந்த கூட்டத்திலேருந்து வெளில வராளோ, என்னைக்கு வெளில வந்த பிறகு இந்த தேவனை ஏற்றுக்கொள்கிறாளோ, அன்னைக்கே ஒரு மனம் திரும்புது அவளுக்குள்ள வந்திருக்கு. அன்னிலிருந்து அந்த சுத்த இருதயத்தில் தேவனை தரிசித்து கொண்டே இருக்கிறாள். அவள் எண்ணமெல்லாம் அந்த கர்த்தரை நோக்கியே ஓடிக்கொண்டு இருக்கிற. இந்த ஊர், இந்த உலகம், நம்ம உறவு நம்மளை எப்படி வேணாலும் பார்த்துருக்கலாம். உங்கள் இருதயம் இந்த மகள் போல சுத்தமாக இருக்குதா? இந்த மகளை போல தேவனை நேசிக்கிறதுல சுத்தமாக இருக்கிறீங்களா? இந்த தேவனை நீங்கள் இப்படி நேசிச்சிட்டிங்க, நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையை கோடி மடங்கு உயர்த்துவார். கோடி மடங்கு உயர்த்துவார். கானான் இவ்வளோ பெரிய தேசத்தில் இத்தனை பேர் கேள்விப்பட்டாங்களே ஒழிய பயந்துக்கிட்டு தான் இருந்தாங்க. அந்த தேவனை நேசிக்க தெரில பாருங்க. இவ்வளோ அந்த கூட்டத்தில் தான் இருக்கா. அவளுக்கு ஒரு வேளை அழிந்து போகக்கூடிய, நானும் இந்த கூட்டத்தோடு அழிய போகிற ஆளு தான், ஆனால் எனக்கு அந்த தேவனை பிடிச்சிருக்குன்னு நினச்சதுனால தான், அந்த பிடித்தது நிமித்தம் தான் வேவுகாரர் அங்கு வரும்படியா தேவ தயவு கிடைக்கிறது. தேவ தயவின் மூலமாக அவள் பேசுகிறாங்க, எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பை கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு அவள் நினச்சதுனால தான் அவங்களோட சொல்கிறா, என் குடும்பத்தெல்லாம் காப்பாற்றிருங்க, என் தாய் தகப்பனை காப்பாற்றுருங்க சொன்னவ என்ன காப்பாற்றுங்கன்னு சொல்லலை. அங்கேயும் கர்த்தர் பார்க்குறாரு. யோசுவா என்னைக்கு சொல்லி இவங்க குடும்பத்தை வந்து காப்பாற்றுறாங்க. எரிகோ கோட்டை இடிந்து விழுறதுக்கு முன்னாடி எரிகோ கோட்டைக்கு கட்டளையிட்ட தேவன் இவர். எரிகோ கோட்டையே நீ எல்லா இடத்துலையும் இடிச்சு விழணும், இந்த ராகாப் இருக்க இடத்துல நீ இடியக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சுவருக்கு கட்டளையிட்ட தேவன் கல்லுக்கும் மண்ணுக்கும் கட்டளையிடுறாருங்க இந்த கடவுள். ஹல்லேலூயா.
எந்திருக்குனாலும் கட்டளை கொடுப்பார் இவர். அவர் எதிர்பார்க்கறதெல்லாம் உங்களுக்கு உள்ளே இருக்கிற அந்த இருதயத்தில் என்னை பற்றும் விசுவாசம் இருக்கிறதா? இவள் தன்னிட்ட இருக்கிற எதையுமே யோசிக்கலை. என்னை திருமணம் பண்ணிக்க யாரும் இல்லை, அதெல்லாம் யோசிக்கலை. இந்த கடவுளை ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த கடவுளை எனக்கு பிடிச்சிருக்குன்னு நினச்சா பாருங்க, ராஜ வாழ்க்கையை அவளுக்கு கொடுத்தது. இப்போ ராணி ஆயிட்டா. இப்போ ராஹாப் ராணி, ராஹாப் வேசி அல்ல, ராஹாப் ராணி. என்ன ராணி ஆறாங்க தெரியுங்களா? மகா பெரிய தேவன். ஆபிரகாமுக்கு அப்புறம் ஈசாக்கு, இப்படியே வர்ற சந்ததியில் மத்திய ஒன்று எடுப்போம். சல்மோன் போவாசை ராகாப்பின் இடத்தில் பெற்றான். இப்போ சல்மோன் தான் அந்த ராஜா, யூதாவினுடைய ராஜா. ராணி யாரு? ராகாப். ராணிக்கு யாரை பெற்றெடுக்கிறாங்க? போவாசை பெற்றெடுக்கிறான். இந்த போவாஸ் யாருன்னா நல்லா தெரியும், பெரிய ஜமீன் அவன். ராகாப் பெற்றெடுத்த பிள்ளை பெரிய ஜமீன். ஏன்? ராகாப் பெரிய ராணி. ஒத்த ஆள், சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டவ, ஊர் ஒதுக்கி வச்சது, எல்லாத்தையும் மறந்து எனக்கு இந்த வாழ்க்கை வேணான்னு வரும் பொழுதே கர்த்தர் அவளை நெருங்கி வர்றார். ஹல்லேலூயா. இதான் தேவனுடைய அன்பு காட்டுறது. இவளுக்கு கிடைத்த ஸ்லாக்கியம் என்ன தெரியுங்களா? சல்மோனும் கல்யாணம் பண்ணிக்கிறா, திருமணம் பண்ணிக்கிறா. அதை விட இன்னொரு ஸ்லாக்கியம், மத்தேயு 1 இருக்கிற கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. இந்த சந்ததியிலே இந்த வேசிப்பெண், புறஜாதி, கானானிய பெண், புறஜாதி இணைக்கப்படுகிறாள். எங்கனாலும் இணைப்பார் கர்த்தர், எப்பனாலும் உயர்த்துவார் கர்த்தர். ஆனால் அவரை மட்டும் நீங்கள் நம்பிட்டீங்கன்னா உயர்வு கோடி மடங்கு தான். ஏன்னா அவர் கோடீஸ்வர தேவன், கோடிகளில் தான் உயர்த்துவார். இப்போ சல்மோன் ராஜாவை கொடுத்து ராணி ஆக்கினார். சல்மோன் ராகாப் கரத்தை பிடிச்சிட்டான். பழைய வாழ்க்கையை சல்மோனே பார்க்கல. கர்த்தரை குறித்த ஒரு விசுவாசம் அந்த இருதயத்தில் இருந்தது. சல்மோனுக்கு பிடிச்சிருந்துச்சு. இந்த சல்மோன் அவளை பார்க்கல, அவள் இருதயத்துக்குள்ளே இருந்த கர்த்தரை பார்க்குறான். இந்த பொண்ணு தான் எனக்கு வேணுன்றான் இல்லைங்களா? திருமணம் ஆயிடுச்சு. கர்த்தர் சொல்கிறாரு, என் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எப்படி இருந்த பழைய வாழ்க்கை எனக்கு வேணாம். உன் இருதயத்துக்குள்ளே இருக்கு பார்த்தியா விசுவாசம், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்றார். உன் இருதயத்தில் உன் சூழ்நிலை காட்டிலும் என்ன நேசிக்கிற பார்த்தியா, அது எனக்கு பிடிச்சிருக்குன்றார். சல்மோன் ராகாப்பினுடைய கரத்தை பிடிச்சு அவர் ராணி ஆயிட்டான்னா, இன்னைக்கு தேவாதி தேவன் உங்க கரத்தை பிடிச்சிருக்கிறார். அவர் எதை தேடுறாரு தெரியுமா? எந்த இடத்துல அவரை நம்புறீங்க, எந்த காரியத்தில் அவர் அதிகமாக நேசிச்சிங்க, அதை தான் பார்க்குறாரு. அந்த கொஞ்சோண்டு விசுவாசம்தான் கர்த்தரோடு நம்மளை இணைத்து கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு ராகாப்பை போல நான் விசுவாசிக்கணும் ஆண்டவரே. அவள் சொன்னது போல மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் அப்படின்னா சகல பிரபஞ்சத்திலும் இவரை போல ஒரு தேவன் இல்லை என்று சொல்லி தேவன் அண்டை போயிட்டா. புறஜாதி, ஒரு வேசி கர்த்தருடைய ஜனங்களை இணைக்கப்பட முடியும்னா இந்த தேவனால செய்யப்படாத காரியம்னு ஒன்றும் கிடையாது. தாமார் அன்னைக்கு வெள்ளிக்கிழமை பார்த்தோம். கர்த்தர் ஏற்றுக்கொள்றார், மன்னிக்கிறார், பிரமாணங்களை தாண்டி மன்னிக்கிறார். என் திட்டம் நிறைவேறும்படியாய் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன் என்றார். ரூத்து மோவாபிய பெண், அவளை ஏற்றுக்கொள்கிறார். அவளை ஏற்றுக்கொள்ளும் போது எதனால் ஏற்றுக்கொள்கிறா? அவ பாருங்க பொசுக்கோண்டு பொண்ணு, சின்ன பொண்ணு. அது சொல்லுது, மாமியார்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? புருஷன் கூட இருந்தால் செத்துட்டான், பொண்ணே உன் வீட்டுக்கு தானே நீ பொண்ணு மேரி கோல்டு பிஸ்கெட் வாங்கி தருவாங்க, காலையில் எழுஞ்சி டீயில் நினச்சி சாப்பிட்டு வீட்டில் இருக்க வேண்டியதானே என்ன? அது சொல்லுது. மாமியாரை பிடிச்சிக்கிச்சு. எத்தனை வருஷமாக இந்த அப்பா அம்மா வளர்த்துருப்பாங்க. புருஷன் செத்துட்டான், வீட்டுக்கு போன மாமியார் சொல்லுது, இல்லை உன் தேவன் என் தேவன். கர்த்தர் பக்கத்துல இருந்து பார்த்துட்டே இருக்கிறாரு. அப்படியே தூக்கிட்டு வாசலை தர்றா, எருசலேம் வாசலை, என் பிள்ளைய உள்ள விடுறான்னு உள்ள விடுறாரு. இந்த தேவனை எங்க போனாலும் கண்டுபிடிக்க முடியாது. அந்த தேவன் உங்களை கண்டுபிடிச்சது பெரிய ஸ்லாக்கியம். ஒரு விதவை பெண், சிறு பெண், வாலிப பெண். அதுதான் போவா சாட்சி சொல்றான். உன் வயசுல இருக்க பிள்ளைங்க எப்படியெல்லாம் இருப்பாங்க தெரியுமா? ஆனா உன்னை நான் பார்க்குற வந்த நாள்ல இருந்து நீ எவ்வளவு பரிசுத்தமா இருக்கிற தெரியுமா? மாமியார் சொன்னாருன்னுட்டு அந்த போவாசை அவள் திருமணம் செய்கிறான். கிறிஸ்துவின் சந்ததியில புறஜாதிகள்லாம் எப்படி உள்ள வர்றாங்க பாருங்க. பழைய ஏற்பாடு பயங்கர கடினமான பிரமாணங்கள் நிறைந்த வாழ்க்கை.
அந்த இடத்துலையும் கர்த்தர் தயவு, மன்னிப்பு, இரக்கம் எல்லாத்திலையும் பெரியவராக இருக்கிறார். தேவனையும் உங்களையும் இணைக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் விசுவாசம்தான். அது எங்கே புறப்படுது தெரியுங்களா? வாயிலிருந்து புறப்படுது சிஸ்டர், இல்லை இருதயத்திலேருந்து புறப்படுது. அது யாரும் பார்க்க முடியாத ஒரு இடத்துல இருக்குது. அதனால தான் அந்த இடத்த கர்த்தர் பார்க்குறாரு. அல்லேலூயா. நான் சொல்கிறேன், மனுஷங்களுக்கு தெரியப்படுத்த வேணாம், யாருக்கும் தெரிய வேணாம். இந்த கர்த்தரை, இந்த தேவாதி தேவனை, ராகப் சொன்னது போல், உயரே வானத்திலும் கீழே பூமியிலும் உங்களை போல ஒரு தேவனை நான் பார்த்ததில்லை ஆண்டவரேன்னு சொல்லி அவளுக்கு யாருமே சொல்லி கொடுக்கல. இப்படிலாம் சொல்லணும்னு இல்லை, அவளாக சொல்கிறா அந்த வார்த்தையை. அதுபோல் நீங்களும் நானும் சொல்லுவோன்னா, பெரிய ராணியாக மாற்றினார், பெரிய ஜமீன் அவளுக்கு பிறகுறாங்க. அடுத்த இன்னொரு சந்ததியில் தாவீது பிறகுறாரு. அதுதான் பெரிய விஷயமே. அங்கே தாவீது பிறகுறாரு, சாலமோன் வராரு. யார் மூலயமா? ராகாப்புக்கு பிறந்த பிள்ளையின் மூலயமாய். நம்மளால் நினச்சி பார்க்க முடியாத ஸ்லாக்கியத்தை கர்த்தர் தருவார். கனவு காணாத வாழ்க்கையை கர்த்தர் தருவார். எப்போ தெரியுங்களா? கடுகளவு இல்லை, கடுகை விட சின்னோண்டு. ஏன்னா கடுகு தான் மலையை பேத்துருன்றாரு. அப்போ கடுகே நம்மள்ட்ட இல்லை, கண்ணுக்கு தெரியாத ஒரு விசுவாசமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த விசுவாசம் கர்த்தரண்டை நம்மளை நடத்தி செல்லும். ஆமென். அல்லேலூயா. இந்த நாளில் இந்த ராகாப் தான் என்னை ரொம்ப தொட்டாங்க.